இங்க பாருமா, கயலை சப்போர்ட் பண்ற யாரா இருந்தாலும் வெளியில போக வேண்டியதுதான். கயலோட சேர்த்து வெளியே அனுப்பிச்சிருவேன். ஹாசினி, நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். சார், இதான் உங்களோட முடிவா? கண்டிப்பா. தேங்க்யூ சார். இந்த கௌதம் ஒரு விஷயத்தை நினைச்சானா அதை சாதிச்சிருவான். பை பை கயல். கண்ணே கண்ணே கண்ணின் மணியே நீ கேளம்மா, உன் முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி முன்னேறம்மா. அடையார் வாழ்வில் இங்கே தினம் போராட்டமில்லை, உள்ளம் கலங்கிடாதே, அந்த வானம் உந்தன் எல்லை. புயலாக நர்ஸா நம்ம எந்த இடத்துலயும் தப்பு பண்ணதே இல்லையே. பண்ணாத தப்புக்காகவும் யாரும் என் மேல சொன்ன பொய்யான குற்றச்சாட்டுக்காகவும் கடவுள் ஏன் என்ன இவ்வளவு தூரம் சோதிக்கிறாரு? இதுக்கப்புறமும் நம்ம இங்க இருந்தா மரியாதையா இருக்காது. இப்பவே இங்க இருந்து போயிடுறதுதான் நல்லது. வலிகள் தாங்கும் மூங்கில் தானே புல்லாங்குழல் இசையாய் மாறும், எதையும் தாங்கும் இதயம் தானே இனிமை காணுமே. மின்னல் இடிக்கு அஞ்சும் வானம், மண்ணின் மீது மழை பெய்யுமா? இன்பம் துன்பம் இரண்டும் வாழ்வின் நியதி அல்லவா? கண்ணே கண்ணே கண்ணின் மணியே நீ கேளம்மா, உன் முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி முன்னேறம்மா. அடையார் வாழ்வில் இங்கே தினம் போராட்டமில்லை, உள்ளம் கலங்கிடாதே, அந்த வானம் உந்தன் எல்லை. புயலாக நடமாட கயல் நீ செல்ல கண்மணி. கயல், கயல், நில்லு. இரு. எங்க போறீங்க சிஸ்டர்? வேலை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த வேலையை தேடி போக வேண்டியதுதான். இதுக்கப்புறமும் இங்க இருந்தா மரியாதையா இருக்காது. டீன் சொன்னத அதான் நீயே கேட்டியே. சிஸ்டர், உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை இல்லைன்னா, உங்களை இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய அனுமதிக்கலனா, நாங்க யாருமே வேலை செய்ய மாட்டோம். என்ன சிஸ்டர் அப்படி பாக்குறீங்க? நான் சொல்றது உண்மைதான். நாங்க யாருமே வேலை செய்ய போறது கிடையாது. ஒட்டுமொத்த நர்ஸும் உங்களுக்காக ஸ்ட்ரைக் பண்ணலான்னு இருக்கோம். சிஸ்டர், இது சும்மா வாய் வார்த்தைக்காக சொல்லல.
நாங்க எல்லாருமே ஒன்னா பேசிதான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். உங்கள மாதிரி ஒரு நல்ல நர்ஸ ஹாஸ்பிட்டலை விட்டு அவமானப்படுத்தி வெளியே அனுப்புவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருப்போமா? உங்களுக்காக நாங்க இருக்கோம் சிஸ்டர், நீங்க பயப்படாதீங்க. ஹாசினி, உங்களை இந்த வேலையை விட்டு யாராலையும் அனுப்ப முடியாது. நாங்க அனுப்பவும் விட மாட்டோம். அப்படி ஒரு வேலை அனுப்பணும்னு முடிவு பண்ணாங்கன்னா நாங்க வேலை செய்ய மாட்டோம், ஸ்ட்ரைக் பண்ணுவோம். ஹாசினி, ஏய், என்ன பேசிட்டு இருக்க? ஆமா கையல், நாங்க ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் பண்ணுவோம், வேலை செய்ய நீங்க மாட்டோம். வேலையை விட்டு ஆமா போக கூடாது, கையல், நாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவோம். ஆமா வேலை செய்ய மாட்டோம். ஐயோ, எனக்காக நீங்க இத்தனை பேர் பேசுறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ், அந்த மாதிரி நீங்க யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். என் ஒருத்தியோட வேலைக்காக ஒட்டு மொத்தமா நீங்க உங்க எல்லாரோட வேலையும் நீங்க ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க ப்ளீஸ். அதையெல்லாம் தாண்டி மத்த எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரைக் பண்ணாலும் அது அந்த நிறுவனத்தையோ இல்ல ஸ்ட்ரைக் பண்றவங்களையோ தான் பாதிக்கும். ஆனா நம்மளோட நர்ஸ் தொழில் அப்படி கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க வரைக்கும் அத்தனை பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் நம்மள நம்பிதான் இருக்காங்க. நீங்க பண்ற ஸ்ட்ரைக்கால அவங்களுக்கு எந்த ஆபத்தோ கஷ்டமோ வந்துடக்கூடாது. ப்ளீஸ், நீங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க. நான் கிளம்புறேன். கையல், கயல் சிஸ்டர், ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு இருக்கும்போது மத்தவங்கள பத்தி யோசிச்சு பாக்குறீங்கல்ல? அப்படிப்பட்ட குணம் இருக்கிறவங்களுக்காக நாங்களாம் ஒண்ணு கூடி நிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. அப்படியெல்லாம் எந்த அசம்பாவிதமும் நடந்துராது. நாங்க எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணாதான் டீனுக்கு நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கோம்னு புரியும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நாங்க வேலை செய்யறதா இல்ல. உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிட்டா மட்டும்தான் நாங்க வேலை செய்வோம். என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க இருந்தாதான் வேலை செய்வோம். கண்டிப்பா நாங்க போராடுவோம். ஐயோ, ஹாசினி சொன்னா புரிஞ்சுக்கோ. ஹலோ ஹலோ ஹலோ, ஏன் இப்படி இங்க என்ன பண்றீங்க? இங்க என்ன நடக்குது? எல்லாம் ஒட்டு மொத்தமா நின்னுட்டு இருக்கீங்க. எல்லாரும் போய் வேலையை பாருங்க. போங்க போங்க போங்க. டாக்டர், தப்பா எடுத்துக்காதீங்க. கயல் சிஸ்டர் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யக்கூடாதுன்னு டீன் சொல்லிட்டு போயிட்டாரு. கயல் சிஸ்டர் இங்க வேலை செய்யலைன்னா நாங்க யாருமே இங்க வேலை செய்ய மாட்டோம்.